வாசிங்க. லூக்கா 19:5-6. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை எடுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில மனுஷ ரூபத்தில் உலாவி ஊழியம் செய்த நாட்களிலே அவரை சுற்றிலும் திரளான மக்கள் வந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவர் ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு காட்டு அத்தி மரத்துக்கு நேராக வேகமாக போகிறாரு. வேகமாக போய் அண்ணாந்து பார்த்து ஒரு பேரை சொல்லி, சகைவே, நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மரத்து மேலே இருந்த சகையு என்கிற ஒரு குள்ள மனிதன் வேகமாக இறங்கி சந்தோஷத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். இயேசுவை சுற்றிலும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளலை. தான் தங்குவதற்கு, தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவங்களெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளலை. ஆனால் சகைவை தேவன் எடுத்துக்கொண்டார். ஏன் இந்த சகைவை தேவன் எடுத்துக்கொண்டார்? இந்த சகையு தன்னிடத்தில் இருந்த பணத்தை அவர் எடுத்துக்கொள்ளலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனுஷன் அல்லது உலக பிரகாரமான ஒரு காரியத்தை அவர் எடுத்துக்கொள்ளலை. ஒரு பதவியை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலை. ஆனால் அவர் ஒரு தலைவனாக இருந்தார், அவர் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தார். அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதன் மேலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு அதை பிடித்து கொள்ளலை அவர். ஆனால் அதெல்லாம் ஒரு ஓரத்தில் உட்கார வைத்துவிட்டு இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார். நீங்கள் வாசிங்களேன், லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. சகையு முதல்ல யாரை எடுத்துக்கொண்டார் சொல்லுங்களேன்? இயேசுவை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், இயேசு சகையுவை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படி சொல்லி எடுத்துக்கொண்டார், தெரிந்து கொண்டார். அதற்கு காரணம் சகையு வேற ஒன்றையும் தெரிந்து கொள்ளாம, எடுத்துக்கொள்ளாம, பிடித்து கொள்ளாம இயேசுவை எடுத்துக்கொண்டார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக வகை தேடினார். இயேசுவை எடுத்துக்கொண்டபடினால இயேசு சகைவை எடுத்துக்கொண்டார். நம்ம எல்லாரையும் இயேசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கரத்திலே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாமா? 2 கை தட்டி கூட. அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளை ஏன் எடுத்துக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து நம்மளை எடுத்துக்கொண்டால் நம்மளை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாவம் நம்மளை போட்டுரும். நம்மளை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சாபம் நம்மளை போட்டுரும். நம்மளை விடுதலை எடுத்துக்கொள்ளும், சுகம் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளும். அதே போல நம்மளை கனம், நம்மளை உயர்வு, நம்மளை மேன்மை எடுத்துக்கொள்ளும். நீங்க வாசிங்களே, லூக்கா சுவிசேஷம் 19:9.
இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். பிரதர், இயேசு கிறிஸ்து உங்களை எடுத்துக்கொண்டால் பாவம் உங்களை எடுக்க முடியாது. உங்களை பாவம் கையில் வச்சிருந்தா உங்களை போற்றும். உங்களை விடுதலை எடுத்துக்கொள்ளும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. ஏன்னா இயேசு எடுத்துக்கொண்டு கையில் வச்சிருக்கிறத பாவம் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, மரணம் தொட முடியாது, வியாதிகள் தொட முடியாது, இந்த உலகத்தில் வேறொன்றும் தொட முடியாது. ஏன்னா நம்மளை ஆண்டவர் கையில் வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சகைவை பார்த்து, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டிற்கு விடுதலை வந்தது. இந்த வீட்டை, இந்த சகைவை, இந்த சகையினுடைய மனைவியை, இந்த சகையினுடைய குடும்பத்தார விடுதலை எடுத்துக்கொண்டது. அடிமைத்தனம் விட்டுட்டு ஓடி போயிருச்சு, பாவம் விட்டுட்டு ஓடி போயிடுச்சு, பிசாசு விட்டுட்டு ஓடி போயிருச்சு. அங்கே ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்கெல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளாம இயேசுவையும் அவருடைய சமூகத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்க அப்பா ரட்சிக்கப்படுவார். உங்க அப்பா குடியிலிருந்து விடுதலை பெறணும், எங்க குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்களே, ஜெபிக்கிறீங்களே. நீங்க ஒரு வேலையை தெரிந்து கொள்ளாம, காசு பணத்தை தெரிந்து கொள்ளாம, படிப்பு பதவி இதுகளை தெரிந்து கொள்ளாம, அதெல்லாம் ஆண்டவர் தருவார்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை தெரிந்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் இயேசு உங்களை கையில் எடுப்பார். உங்கள் வீட்டுக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். உங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ள பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரமான மகனா தேவன் மாத்திடுவார். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி என் தொழிலில் ஆசீர்வாதம் வேணும், என் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் வேணுமெல்லாம் ஜெபிக்கிறீங்களே, ஏன் இதுவரைக்கும் ஆசீர்வாதம் வரல? நீங்கள் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளாமல் வேற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆண்டவரை புறக்கணிச்சிருங்க. ஆண்டவரை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஆண்டவரை பிறவாட்டிக்கு பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு தேவை இந்த மனுஷன், இந்த பணம், இந்த வேலை, இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் என்னை காப்பாற்றும், இதுதான் என்னை தாங்கும்னு சொல்லிட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்துக்கொள்றீங்களே, அதனால தான் நீங்கள் ஆபிரகாமுக்கு குமாரனா மாறலை. ஏன்னா பரிபூர்ண வாக்கு தத்தங்களை பெற்ற மனுஷன் யார் அப்படின்னா ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் 7 ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஆபிரகாமுக்குள்ளதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. அதனால தான் சகையினுடைய வீட்டிற்கு போய் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகைவ ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டது, ரட்சிப்பு எடுத்துக்கொண்டது, விடுதலை எடுத்துக்கொண்டது. உங்களை ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளணுமா சகோதரர்களே? ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வேலையில் ஆசீர்வாதம் வேணுமா? உங்க வியாபாரத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுடைய ஒவ்வொன்றிலையும் பிளஸிங் வேணுமா? இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க இயேசுவை எடுக்க 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 ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் உங்களை எடுத்துக்கொள்ளும், கையில எடுத்துக்கொள்ளும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி ஆமென். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. நல்லதான் கை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு வாலிபர்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற, ஆசீர்வாதத்துக்காக ஏங்குகிற உன்னை பார்த்து தான் சொல்றாரு, இயேசுவை கையில எடு. ஆமென். இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்தாரு தாவீது. யாரு? தாவீது. ஆனா அந்த தாவீத ராஜாவாக்குறதுக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா ஈசாய்
வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை கூப்பிடல. இராணுவத்தில் வேலை செய்கிற நல்ல பலசாலியாக இருக்கிற மற்ற தாவீதின் சகோதரர்களை ஈசாயா அழைச்சிருந்தார். ஆனா அந்த 7 பேரையும் ஆண்டவர் இவனை நான் புறக்கணித்தேன் அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டார் ஆண்டவர். ஆனா இந்த தாவீதை மாத்திரம் அந்த இடத்துல அவன் இல்லாம இருந்தாலும் அவனை அழைத்து கொண்டு வர சொல்லி இவன் தான் அப்படி சொல்லிட்டு அவனை அபிஷேகம் பண்ணி, தகுதி இல்லாத ஒரு மனுஷனை ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அரியணையில அமர வைத்து ராஜா வாக்கினார்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? மற்ற சகோதரர்கள் எல்லாம் மற்ற காரியங்களை கையில எடுத்துக்கொண்டாங்க. ஆனா தாவீது மாத்திரம் வேற எதையும் கையில எடுக்காம தேவனை கையில எடுத்துக்கொண்டாரு. தேவனுடைய பிரசன்னத்தை கையில எடுத்துக்கொண்டாரு. இந்த உலகத்துல எனக்கு இது போதும், இந்த உலகத்தில் எனக்கு இதுதான் தேவை, இந்த உலகத்தில் இதுதான் எனக்கு அவசியம், இதை நான் புறக்கணிக்க மாட்டேன், இதை நான் தள்ள மாட்டேன், இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டார். நாற்பத்தி 42வது சங்கீதம் நீங்க எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்றேன். அது தாவீது எந்த சூழ்நிலையில பாடினார் தெரியுமா? சவுல் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இந்த தாவீதை எப்படியாக நான் கொன்று போட்டுருவேன்னு சொல்லிட்டு காடுகளில் அலைந்து திரிந்து தாவீதை கொல்லுவதற்கு அவன் முயற்சி பண்ணி கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் எருசலேமுக்கு போக முடியல, தேவாலயத்துக்கு போக முடியல, பலி செலுத்த முடியல. எர்மோன் மலைகள்ல சிறு மலைகள்ல ஒளிஞ்சிருக்கிறாரு. ஒரு நாள் அவர் கண்ணீர் சிந்துகிறார், அவர் உருகுகிறார். எப்படி உருகுகிறார் தெரியுமா? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்மா ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது அப்படி சொல்லிட்டு, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு நான் பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு போய் வருகையில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு நடந்து போயிட்டு வருவோமே, அதையெல்லாம் இப்ப நினைக்கும் பொழுது என் உள்ளம் உருகுகிறது, என் உள்ளம் உருகுகிறது. அப்படின்னா என்ன? கண்ணீர் சிந்துகிறார், அழுகிறார். ஐயோ, என் தேவனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க முடியலையே, என் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போக முடியலையே, என் தேவனை நான் ஆராதிக்க முடியலையே அழுகிறாரு. இன்னைக்கு எத்தனை பேருங்க ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆண்டவருடைய பாதத்திற்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அழுகிறீர்கள், உருகி இருக்கிறீர்கள்? யாராவது அப்படி அழுது இருக்கிறீர்களா? யாராவது அப்படி உருகி இருக்கிறீங்களா? ஐயோ, என் ஆலயத்துக்கு போக முடியலையே, நான் ஆராதிக்க போக முடியலையேன்னு அழுது இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், அழுது இருக்கிறீங்களா? பின்னாடி அழுது இருக்கிறீங்களா? கையை ஊற்றி காமிங்க. எப்ப சமயம் கிடைக்கும்னு காத்திருந்தேன் பாஸ்டர். வாய்ப்பு கிடைச்ச உடனே பாஸ்டர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் மக்கள் நினச்சிருப்பாங்க. ஆனால் அழுத மக்களை இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியலை. நான் கூட இந்த நேற்று ஒரு 12 வாலிப பிள்ளைகள் வாலிபர் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் இப்படி அழுதுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியலையேன்னு நாங்கள் அழுதது கிடையாது, ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்கலன்னு நான் அழுதுருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலன்னு நான் அழுதுருக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டேன், எனக்கு நோட்டு வாங்கி கொடுக்கலன்னு நான் அழுதுருக்கிறேன், எனக்கு வாகனம் வாங்கி கொடுக்கலன்னு நான் அழுதுருக்கிறேன். ஒரு சகோதரி சொல்லுது, எனக்கு புரோட்டா வாங்கி கொடுக்கலன்னு நான் அழுதுருக்கிறேன். உங்கள்கிட்ட எல்லாம் என்னென்ன கேட்டால் தெரியும், உங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் அழுதுருப்பீங்க. எங்கள் ஐயா வீட்டுக்கு போக விடலையே, எங்கள் அம்மா வீட்டுக்கு போக விடலையே. இதுக்கெல்லாம் நீங்கள் அழுததை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால்
ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவருடைய ஆராதனைக்காக நீங்கள் அழுதுருந்தீங்கன்னா, இன்னையார நீங்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜாவானது மாதிரி நீங்கள் ஒரு உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருப்பீங்களே. உயர்வும் மேன்மையும் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டிருக்குமே. தாவீது ஒரு ராஜாவாக எடுக்கப்பட்டது போல உங்க பிள்ளைகள் ஒரு உயர்வில இருந்திருப்பார்களே, நீங்க ஒரு உயர்வில இருந்திருப்பீர்களே. ஏன்னா தேவனை எடுத்துக்கொண்டு, தேவனுடைய பிரசன்னத்தை எடுத்துக்கொண்டு, தேவனுடைய ஆலயத்தை எடுத்துக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, அந்த தாவீத மகிமை எடுத்துக்கொண்டது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானாரே. அந்த தாவீதுக்கு ராஜாவாகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுங்க. ஆனாலும் ஆண்டவர் அவரை ராஜாவாக்கினாரு. இந்த தாவீதுக்கு ராஜாவாகிறதுக்கு எந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவர் கூட பிறந்தவங்க 7 பேர் இவரை விட சிறப்பா இருந்தவங்க. ஆனாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த தாவீதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தாவீது தன் தகப்பனால் அழைக்கப்படல. ஆனாலும் கர்த்தர் 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 ராஜாவாக்கினாரு, ராஜாவாக்கினாரு. சகோதரா, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ நீ வேண்டாத ஒருவரா நீ பார்க்கிற. உன் படிப்பை விட, பணத்தை விட, விளையாட்டை விட, மனுஷர்களை விட, ஏதோ ஒன்றை விட நீ ஆண்டவரை இழிவா பார்க்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ என்ன மட்டும் எடுத்து பாரு, நான் உன்னை எடுத்து எங்க வைக்கிறேன் பாரு, எவ்வளவு உயரத்தில் வைக்கிறேன் பாரு. நீ எனக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாரு, எனக்காக நீ அழுது பாரு, என் பிரசன்னத்துக்காக அழுது பாரு, என் ஆலயத்துக்காக நீ அழுது பாரு, என்ன வந்து நீ தொழுது பாரு, உன்னை தாவீது மாதிரி உயர்த்துவ. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி, நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்றத விசுவாசிச்சுனா, இயேசுவே இனி உம்மை தவிர இந்த உலகத்துல வேற எதையும் எடுக்க மாட்டேயா. கை தொட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன், கை தொட்டு வர மாட்டேங்குது. தான் உயர்வின் ரகசியம், தான் உயர்வின் ரகசியம், தான் உயர்வின் ரகசியம். இயேசுவை வேண்டாத பொருளா, இயேசுவை வேண்டாத ஒரு நபரா நினைக்காதீங்க. உங்க காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் துணை இருப்பார். ஆனா இந்த தேவ சமூகத்துக்காக அழுங்க, இந்த தேவ சமூகத்துக்காக ஏங்குங்க, இந்த தேவ சமூகத்துக்காக உருகுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். தாவீது அப்படித்தான் உயர்ந்தார், யோசுவா அப்படித்தான் உயர்ந்தார், மோசே அப்படித்தான் உயர்ந்தார். வேதத்தில் பல மனிதர்கள் அப்படித்தான் உயர்ந்தாங்க. எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பெண். அவள் சிறிய தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் 127 தேச அதிபதிகளும் அவளை பணிந்து கொள்கிற அளவுக்கு பட்டத்து ராணியாக்கப்பட்டாள். அழகினால் அல்ல, அறிவினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால. நீயும் உயர முடிவதற்கு எந்த சூழ்நிலை இல்லாட்டாலும் இந்த இயேசுவை நீ கையில் பிடிச்சு பாரு, அவருக்காக நீ ஏங்கி பாரு, அவருக்காக நீ வைராக்கியம் கொண்டு பாரு. அவர் தான் எனக்கு வேணும், அவரை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே, அவருக்கு அடுத்தபடியாகத்தானே நீங்கள் நேசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உங்களை கையில் எடுத்து உயரவே 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 உயர்த்துவார். இன்னைக்கு காசுக்காக எத்தனை கூட்டங்கள் இயேசுவை விற்பனை செய்கிறது. காசுக்காக, வேலைக்காக, காசுக்காக. யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனை அடுத்த வாரத்துக்கு போய்க்கலாம். இன்னைக்கு வேலை, இன்னைக்கு சம்பளம், வேலை செய்ய. ஆனால் இயேசுநாதர்கிட்ட அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு போய் வேலை செய்ய, நல்லா இருப்பேன். ஆனால் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுநாதரை நீ தள்ளினா ஆசீர்வாதம் இருக்காது. ஆமென். நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசுவை எடு, மற்றதெல்லாம் இயேசுவுக்காக ஒதுக்கு. அவர் கையில் கொண்டு வருவார், வேலையை அவர் கையில் கொண்டு வருவார், காசு பணத்தை அவர் கையில் கொண்டு வருவார், சமாதானத்தை அவர் கையில் கொண்டு வருவார், சுகத்தை அவர் கையில் கொண்டு வருவார். அவர் கையில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காதிருப்ப. ஆண்டவர் உன்னை அப்படி நடத்துவார்.
ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா பிரதர்? நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கெல்லாம் இந்த பட்டாசு வேலைகளில் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காங்க மக்கள். அதனால தான் அடிக்கடி அந்த விபத்தின் ஆவிகள் கிரியை செய்கிறது. நீங்கள் கர்த்தரை கையில் வச்சுருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை கையில் வச்சுருந்தாருன்னா உங்கள் வேலையும் கர்த்தருடைய கையில் தானே இருக்கும். சொல்லுங்களேன். செங்கடலை பிளந்த தேவன் உங்கள் பட்டாசு ஆலைக்குள்ளே நின்று உங்களை பத்திரமெல்லாம் பாதுகாப்பார். இயற்கை சீற்றங்களில் பாதுகாக்கிற தேவன், இடி மின்னல்களில் பாதுகாக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து பத்திரமெல்லாம் பாதுகாப்பார். ஆனால் அந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. இயேசுவை ஒன்றுக்கும் உதவாத நபர் போல பார்க்குறாங்க. இல்லைங்க, நம்மளை படைச்சவர், நமக்குள்ளே இருக்கிற சரீரம் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது தெரியுமா? நம்ம கண் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது, நம்ம காது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது, நம்ம கால் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, நம்ம சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், கிட்னி எல்லாம் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது தெரியுமா? இவளையெல்லாம் படைச்ச இந்த தெய்வம் நமக்கு எப்படிங்க பிரயோஜனம் இல்லாமல் போவார்? இதெல்லாம் கொடுத்து நம்மளை பிரயோஜனப்படுத்தின தெய்வம் அவரே நம்ம இடத்துல இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீ காற்றை காணாமலும் மழையை காணாமலும் வாய்க்காலை மட்டும் வெட்டு, பள்ளத்தாக்க தண்ணீர்னால நிரப்பிடுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். உனக்காகத்தான் சொல்றாரு, நீ வாய்க்காலை வெட்டு. நிரப்புறது நானு. மழை பெஞ்சுதான் நிரம்புன்னு கிடையாது, மேகம் வந்துதான் நிரம்பும்னு கிடையாது. நான் எங்கிருந்து தண்ணியை கொண்டு வருவேன். உனக்கு தேவை பள்ளத்தாப்புக்கு நிரம்பணும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே கை தட்டி, வாலிபர்கள் எல்லாம் தலைக்கு மேலே கை தட்டி, ஆவியானவர் உன் கூட தான் பேசுறாரு. நீ இயேசுவை ஒதுக்காத தம்பி, இயேசுவை ஒதுக்காத வாலிப தம்பி, இயேசுவை ஒதுக்காத. இயேசுவை எடுத்துக்கொள். அவர் உன்னை எடுத்து தாவீதை போல உயர்த்துவாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவாரு. உன்னை சிறுமைப்படுத்தின மக்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை பெருமைப்படுத்துவார். உன்னை மறந்து போன மக்களுக்கு முன்னாடி நினைப்பூட்டுவார். தாவீதை ஈசாய் மறந்த பொழுது ஆண்டவர் நினைப்பூட்டினாரா? உனக்கு இவ்வளவு குமாரர்கள் தானா அப்படின்னு ஆண்டவர் கேட்க வைத்து, ஆமாம் ஒருத்தன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல வச்சாரா? மறந்து போன மக்களையும் உங்களை நினைக்க வைக்கிற தெய்வம் தான் இயேசு தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க எழும்பிடக்கூடாது, முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிற மக்களுக்கு முன்னாடி உங்க மேல அபிஷேகத்தை ஊற்றி உங்களை உயர்த்தி வைக்கிற தெய்வம் தான் இயேசு தெய்வம். ஆமென். ஆண்டவரை எடுங்க, ஆண்டவரை ஒதுக்காதீங்க. ஆண்டவரை எடுத்தீங்கன்னா இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படி சொல்லி வருவார். ரட்சிப்பு உங்களை எடுக்கும், விடுதலை உங்களை எடுக்கும், ஆசீர்வாதம் உங்களை எடுக்கும், உயர்வும் கனமும் மகிமை உங்களை எடுக்கும். இந்த கிரேன் தூக்குது மாதிரி உங்களை எடுத்துரும், மகிமை எடுத்துரும், உயர்வு எடுத்துரும். நீங்கள் நினச்சிடக்கூடாது உலகத்தை விட்டு எடுத்துரும்னு. உலகத்தை விட்டு எடுக்காது, உயர்வுக்காக தேவன் எடுப்பார் உங்களை. ஆமென். மகிமை படுத்துவார். இந்த பூமியில் ஒரு உயர்ந்த இடங்களில் கர்த்தர் கொண்டு உட்கார வைப்பார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் நல்லவர். தேவனை யார் எடுத்துக்கொள்வார்கள்? இந்த சகையினுடைய வாழ்க்கையை வச்சு சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லி கர்த்தருடைய பந்திக்குள்ள உங்களை நடத்தும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனை யார் எடுத்துக்கொள்வா? உங்களால் ஏன் தேவனை எடுக்க முடியல? வாலிப தம்பி, நீ இயேசுவை எடுக்க விரும்புறியா? இயேசுவை எடுக்க விரும்புறியா? பக்கத்துவங்க பார்த்துக்கணுங்களா? இயேசுவை எடுக்க விரும்புகிறீங்களா? ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கிற மாதிரி, போர்த்தி கொள்வது மாதிரி உன் வாழ்க்கையில் இயேசுவை எடுத்துக்கொண்டு அவரை தரித்து கொண்டு அவரை வச்சு உயர விரும்புகிறியா? உன் கூட தான் கர்த்தர் பேசுகிறார். லூக்கா சுவிசேஷம் 19:7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நான் சொல்றத கவனிங்க. உங்களுக்கெல்லாம்
உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய தாய் தகப்பன்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற மக்கள் உங்களையெல்லாம் புறக்கணிக்கிறாங்களா? உங்களையெல்லாம் விரும்பலையா? உங்களையெல்லாம் தள்ளுகிறார்களா? அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? எத்தனை பேர் அப்படி வருத்தப்படுறீங்க? என்னையெல்லாம் யாரும் விரும்புறதில்ல, என் உடன் பிறந்தவர்கள் கூட என்னை தள்ளுறாங்க, என்னுடைய நண்பர்கள் என்னை தள்ளுறாங்க, எல்லா இடத்துலையும் என்னை தள்ளுறாங்க, நான் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் கையை உயர்த்தி காமிங்க, சும்மா தைரியமாக உயர்த்தி காமிங்க, 2 கை கூட உயர்த்தி காமிங்க, பயப்படாதீங்க. இங்கே இங்கே நல்ல கை, நிறைய கைகள் உயருது. உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு நற்செய்தி சொல்கிறாரு, மனிதன் எடுத்துக்கொள்ளாத மனிதன் தேவனை எடுத்துக்கொள்வான். எந்த மனிதனால் நீங்கள் எடுக்கப்படலையோ அந்த மனிதனுக்கு முன்னாடி நீங்கள் தேவனை எடுத்துக்கொள்வீர்கள். தேவன் உங்களை எடுத்துக்கொள்வார். மகிமையும் கனமும் உங்களை எடுத்துக்கொள்ளும். மனிதன் எடுத்துக்கொள்ளாத மனிதன் தேவனை எடுத்துக்கொள்வான். உன்னை உலகம் ஏன் விரும்பல, உறவுகள் ஏன் விரும்பல? நீ ஆண்டவரை எடுத்துக்கொள்ளணும்ல, நீ ஆண்டவரை பற்றி கொள்ளணும்ல, நீ ஆண்டவரை பிடித்து கொள்ளணும்ல. அதுக்குத்தான் இந்த உலகம் உன்னை விரும்பல. உலகம் உன்னை விரும்பலனாலும் உன்னதம் உன்னை விரும்பி இருக்கிறது. நீ இயேசுவை எடுத்துக்கொண்ட, இயேசு உன்னை கையில எடுத்திருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இயேசு உங்களை கையில எடுத்திருக்கிறாரு. உன் நண்பர்கள் உன்னை கையில் எடுத்திருந்தாங்கன்னா, உன் உறவினர்கள் உன்னை கையில் எடுத்திருந்தாங்கன்னா, நீ இயேசுவையும் எடுக்க முடியாது, இயேசு உன்னவும் எடுக்க முடியாது. அதனால தான் உன்னை யாரும் எடுக்கலை, நீ இயேசுவை எடுத்த, இயேசு உன்னை எடுத்துக்கிட்டாரு. இப்ப நீ அவர் கையில இருக்கிற, ராஜாதி ராஜாவினுடைய கையில இருக்கிற, இயேசு கிறிஸ்துனுடைய கையில இருக்கிற. உலகம் மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்ம இயேசு தான் நம்மளை மறக்கக்கூடாது. இந்த சகையு மரத்தில் இருக்கும் பொழுது இயேசு பக்கத்தில் போய், சகையு கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு கூப்பிட்ட போது அவர் சந்தோஷமாக இறங்கி வராரு. ஆனால் ஒரு பயலுக்கும் சந்தோஷம் கிடையாது. அவரை சுற்றில இருக்கிற மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்க பிரதர்? என்ன சொல்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. பாவியான மனுஷனிடத்தில் அவர் பிரவேசிக்கிறார். ஆனால் அவனுங்கள்லாம் பாவிகளா இல்லையா? எங்க இயேசுவே ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனை எப்படிங்க நம்ம பாவின்னு தீர்மானிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான், அடுத்தவங்களை குற்றம் பார்த்து முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றாங்கன்னா நம்ம சந்தோஷம் அடையணும், அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவன் செஞ்ச பாவம் தெரியாதா, அவன் பாவி, அவனிடத்துல போறாரு, அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவனை அப்படியெல்லாம் அவங்க சொன்னதுனால அந்த சகையுக்கு நஷ்டமா? ஆண்டவரை அவன் இஷ்டமா எடுத்துக்கிட்டான். பாருங்களேன், மற்றவங்க தேடுற விதத்தில் தேடலை, அதை விட மேலான இடத்துல உட்காந்து தேடினா. மற்றவங்க இயேசுக்கு சமமாக வர பார்த்தாங்க. ஆனால் இந்த சகையு தூரத்தில் ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி மரத்து மேலே உட்காந்து ஜம்முன்னு பார்த்தான், கும்முன்னு பார்த்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் தேடலில் ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு தான். மனிதர்கள் உங்களை மறந்தார்கள், உறவுகள் உங்களை மறந்தாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் மறப்பாங்க. கவலைப்படாதீங்க. அவங்க மறக்க 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 நம்ம இயேசுவை நினைப்போம், இயேசு நம்மளை நினைப்பாரு, இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் கூட நானும் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் தான். அதனால தான் தேவனிடத்தில் நான் நெருங்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன்.
நான் ஜெபிக்கிற நேரங்கள்லாம் என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். அப்படி ஆனந்த கண்ணீரோடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவருக்கு எனக்கும் தான் அந்த ரகசியம் தெரியும். ஏன் அந்த அளவுக்கு நான் தேவனை நெருங்கி இருக்கிறேன்னா, இந்த உலகத்தில் எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டவன். என்னை விரும்புகிறவர்கள் குறைவு, என்னை வெறுக்கிறவர்கள் தான் அதிகம். ஆவிக்குரிய உலகத்திலையும் சரி, எல்லா உறவினர்கள், நண்பர்கள், எல்லா விதத்திலையும் என்னை வெறுக்கிறவர்கள், என்னை விரும்பாதவர்கள் தான் உலகத்தில் நிறையா. அதனால நான் தேவனோடு நெருங்கி கொண்டு இருக்கிறேன், இன்னும் நெருங்குவேன். இந்த சூழ்நிலையில தான் முன்னாடி ஒரு பாடல் எனக்கு ஒன்று வந்தது. மனிதர்கள் மறந்த போது, மனங்கள் மாறின போது, என்னையும் நினைத்தீரே, உயர்த்தி வைத்தீரே. மனிதர்கள் மறந்த போது, மனங்கள் மாறின போது, என்னையும் நினைத்தீரே, உயர்த்தி வைத்தீரே. அடைக்கலமே, அதிசயமே, ஆறுதலே, என் ஆதரவே, நான் உம்மை மறவேனா, என்னை மறவாத எந்தன் இயேசுவே. ஆண்டவர் என்ன மறக்கலை, நான் எப்படி அவரை மறக்க முடியும்? ஆமென். மனிதர்கள் மறந்த போது, மனங்கள் மாறின போது, என் மூலமா நன்மை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர். இன்னைக்கும் என் மூலமா நல்லா இருக்கிற மக்கள் நிறையா. ஆனா அவர்கள் கூட என்னை மறந்து போனது உண்டு. ஆண்டவர் என்னை மறக்கவில்லை. காரணம், நான் அவரை எடுத்திருக்கிறேன் கையில். அவர் இல்லாமல் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது, அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, அவர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆமென். இயேசுவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக. நான் மரணம் வரைக்கும் அவரோடு தான் வாழ்வேன். அவர் எனக்கு போதும். உங்களை யாரும் வெறுக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. தாவீத தாய் தகப்பன் கைவிட்டாங்க. நான் சொல்கிறேங்க, எல்லா தாய் தகப்பனும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க, கைவிடுவாங்க. தாவீது 27வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில் சொல்கிறாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் அப்பா கைவிட்டால் என்ன, உங்கள் அம்மா முனியம்மா கைவிட்டால் என்ன, பயப்படாதீங்க. ஏசுநாதர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இவ்வளோ தானே உங்க கை தட்டு, நல்லா கை தட்டுங்க, உற்சாகமாக உற்சாகமாக கை தட்டுங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்க சகோதரர்கள் கைவிட்டுட்டாங்களா, அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நினைப்பாரு. அவங்களையே கொண்டு வந்து உங்க உயர்வையும் மேன்மையையும் பார்க்க வைப்பாரு. நீங்க உங்க சகோதரர்களை இழந்து போக மாட்டீங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி உங்களை ஆர்டினேஷன் பண்ணுவாரு. நீங்க வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணுவீங்க, அதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களை கலிகுற பண்ணுவாரு, கர்த்தர் உங்களை மகள பண்ணுவாரு. நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தெய்வம் இயேசுவை மகிமைப்படுத்துங்களேன். உங்க மேல அபிஷேகம் வருகிறது. நீ கவலைப்படாத. உன் சகோதரர்கள் உன்னை மறந்துட்டாங்கன்னு கவலைப்படாத. உன் தம்பி உன்னை மறந்துட்டான்னு கவலைப்படாத. கர்த்தர் உன்னை நினைப்பாரு. நீ கர்த்தரை கையில எடுத்திருக்கிறீல, கர்த்தர் உன்னை கையில எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா நீ உயர்வ. ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். லூக்கா 19:8. சகை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். 19:3 வாசிங்களேன்.
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். இரண்டாவதாக யார் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வார்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள். அதுவும் சாதாரண வாஞ்சை அல்ல, அதாவது அதிகமான வாஞ்சை, வைராக்கிய வாஞ்சை, வெறி அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சினிமா நடிகர்கள் மேலே சிலர் பைத்தியமாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? விரலை வெட்டி பாட்டிலுக்கு வச்சு அனுப்பிவிட, படம் புது படம் வெளியே வந்துருச்சுன்னா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் பல மணி நேரம் நின்று கை காலை ஒடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க, பார்த்தீங்களா? இன்னும் மேலே கட்டை விட்டு வச்சுருந்தாங்கன்னா மேலே ஏறி பால் ஊற்றுவாங்க. இவனுக்கு பால் ஊற்ற அழைப்பு கொடுக்குறான், வாங்கடா எனக்கு பால் ஊற்றுங்கடான்னு. இப்படிப்பட்ட வாஞ்ச இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மேலே இருக்குதா? இல்லை, சாக்கு போக்கு. இன்னைக்கு நேற்று நிறைய பேர் ஏன் வாலிபர் கூட்டத்துக்கு வரல பாஸ்டர், எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விடலை, உங்கள் வாஞ்சையை பார்க்கணும்னு தான் நான் அதில் போட்டு விடலை. நானும் ஒரு 2 பிள்ளைகளுக்கு சொல்லி விட்டேன். சைக்கிளில் போகும்பொழுது அவங்க தம்பி ரோட்டில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தான். கூப்பிட்டு, தம்பி உங்கள் அக்கா மார்கிட்ட சொல்லிடு வாலிபர் கூட்டம்னு. அதுகளையும் காணும். ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் மேலே வாஞ்சை இருந்தால் தான் அவரை நீங்கள் எடுக்க முடியும். இல்லைன்னா நான் குள்ளனா இருக்கேன், ஆளுகளாக நிற்காங்க, பார்க்க முடியலை, நான் போய் படுத்துக்கிறேன் வீட்டுக்குள்ள. ஆனால் செல்போனில் நெட்டு இல்லாட்டாலும் எந்திரிச்சு ஓடுறீல, சார்ஜர் இல்லைன்னா வெறி பிடிச்ச மாதிரி சார்ஜர் எங்க? அண்ணன் கையில் போன் இருந்துச்சுன்னா எப்படா வரும், தம்பி கையில் போன் இருந்துச்சுன்னா எப்படா வரும், அப்படியே வந்து நைஸாக தூக்கிட்டு போகிறது. ஏன் அதில் வெறி பிடிச்சி அலையிற? நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலே வெறி பிடிச்சி அலைய, கர்த்தர் ஒன்னா மகிமையில கொண்டு சேர்ப்பாரு. நான் சொல்கிறேன், மற்றதில் காமிக்கிற அந்த ஆர்வத்தையும் வாஞ்சியையும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காமிச்சு பாரு. நீ தான் தலைவன். தாவீது மாதிரி ஒன்றை தகுதியே இல்லாமல் இருந்தாலும், சூழ்நிலைகள் உயர்வதற்கு வாய்ப்பே இருந்தாலும் ஒன்றை தூக்கி உட்கார வைப்பாரு. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், கடல் மேலே நடந்தவர். எதில் நடக்க முடியாதோ அதில் ஒன்றை நடத்துவார். ஆனால் அவர் மேலே வாஞ்சை இல்லை. இந்த சாக்கு போக்கு சொல்லியிருந்தா அன்னைக்கு இயேசு அவனை எடுத்திருப்பாரா? அவன் ரொம்ப குள்ளன், சாதாரணமான குள்ளன் அல்ல. நானே ஒரு குள்ளமாக இருக்கேன், என்னை விட சில பேர் குள்ளமாக இருப்பாங்க. அது குள்ளம்னு சொல்ல முடியாது, அது குறைவான வளர்ச்சி, அது ஜீன்ஸ் அடிப்படையில் அப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலே குள்ளர்கள் யார் அப்படின்னா, இந்த இடுப்புக்கு கீழே இருப்பாங்க, இவ்வளோதான் இருப்பாங்க, கை திணிகான இருக்கும், கால் திணிகான இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி தான் அந்த இயேசு கிறிஸ்துவை சுற்றில இருக்கிற மக்கள் மத்தியில் அவங்களால பார்க்க முடியலை, இந்த சகைவால் பார்க்க முடியலை. அப்போ என்ன செஞ்சான் தெரியுமா? வீட்டுக்கு போனான், ஏணி எடுத்துகிட்டு வந்தான், அந்த காட்டை மரத்து மேலே போட்டான், படப்படன்னு ஏறினான், மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். மற்றவங்களை விட இவன் சூப்பராக அதிகமாக ஆண்டவரை தேடினான். உங்களுடைய வாழ்க்கையிலலாம் நீங்கள் குறைவாக இருக்கிறீங்க, பணத்தில் குறைவாக இருக்கிறீங்க, அழகில் குறைவாக இருக்கிறீங்க, அறிவில் குறைவாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் உங்களை அப்படி படைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்களை விட உங்கள் தேடல் அதிகமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் உங்களை அப்படி படைச்சிருக்கிறாரு. ஆமாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதாவது திருப்திக்காக சொல்லிடுவாங்க, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு. ஆனால் மனசுக்குள்ளே, ஆண்டவரே அந்த அக்கா மாதிரி என்னை படைக்கலையே, இந்த அக்கா மாதிரி என்னை படைக்கலையேன்னு. நீங்கள் கவனித்து பாருங்களேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக அழகானவர்களை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஸ்மார்ட், அதாவது நல்லா வாட்ட சாட்டமான பாடி உள்ள ஆளுகளை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க, சினிமா நடிக்க போயிருப்பாங்க, ஜிம்முக்கு போயிருப்பாங்க, கிரிக்கெட் 6 அடிக்க போயிருப்பாங்க. ஆனால்
நம்மளெல்லாம் ஆண்டவர் இப்படி படிச்சிருக்கிறாரா? நமக்கு பேட்டையே தூக்க முடியாது. இயேசுவையாவது தூக்குவோம்னு வந்து தூக்கம் வந்திருக்கிறோம். இயேசு பேட்டை விட மேலானவர். அவரை தூக்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதே. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வருத்தப்படாதீங்க. உங்களை தேவன் அப்படி படைச்சிருக்கிறாருன்னா நல்லதுக்கு தான். உலகத்தில் ஏதோ ஒன்றை நீங்கள் எடுத்து அது உங்களை எடுத்து உயர்வு இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் இப்படி பிறந்து இயேசுவை எடுத்து, இயேசு அவர் உங்களை எடுத்து உலகத்துக்கு உப்பா உலகத்துக்கு வெளிச்சமா பயன்படுத்துறதுக்கு தாங்க உங்களை தேவன் இப்படி படைச்சாரு. நல்லா தான், தலைக்கு மேல கை தட்டி நல்லா தான். ஆமென். சிலருக்கு அவங்கள மாதிரி நமக்கு படிப்பு இல்லையே. அவங்கெல்லாம் SSLCயில் 460, நான் 230. நான்லாம் SSLCயில் எத்தனை மார்க் தெரியுமா? 296. ஆனால் 460க்கு நான் தான் பாஸ்டர். அப்போ யார் பெருசு? ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரா? அன்னைக்கு 460 எடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிருந்தோம்னா இன்னைக்கு இதுகளுக்கெல்லாம் பாஸ்டர் யாரு? ஆண்டவர் 296. நான் எப்படி படித்தேன் தெரியுமா? என்ன மாதிரிலாம் யாருமே படிக்க முடியாது. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நமக்கு எதிர்காலத்தினுடைய கேள்விக்குறி இருந்ததுனால அப்பா சரி கிடையாது, அம்மாவும் கிடையாதா, நம்ம தான் உயரணும், நம்ம தான் முன்னேறணும்னு சொல்லிட்டு சிவகரியில் அங்கே சந்த பிள்ளையார்னு ஒரு இந்து கோயில் இருக்கும், மரங்களாக இருக்கும். அதில் போய் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இந்த பக்கம் நடந்துட்டு படிப்பேன். அப்படி படிச்சுமே 296. ஆனால் எதுக்கு தெரியுமா? நான் ஆண்டவரை எடுக்கணும், ஆண்டவர் என்ன எடுக்கணும்னு தான் ஆண்டவர் அதில் கூட குறைவு வச்சார். கவலைப்படாத, கவலைப்படாத. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவன் அனுமதிச்சு தான் நடந்திருக்கிறது. உன் மண்டையில முடியலையா? கவலைப்படாத, அதுவும் தேவ சித்தம்தான். நல்ல தலைக்கு மேல கை தட்டி, இயேசுவே எங்களை எடுக்கத்தானோ எங்களை இப்படி உண்டாக்கினீர். ஆமே. சகையினுடைய தேவன் நம்முடைய தேவன். கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாஞ்சையினால நீங்க தடைகளை மேற்கொள்ளுங்க. வெறி சர்ச்சுக்காக அழணும், சர்ச்சுக்காக அழணுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக அழணும். இன்னைக்கு மற்ற காரியங்களுக்காக நீ எப்படி முரண்டு பிடிச்சு அழுகிறியோ அதுக்காக இயேசுக்காக வந்து அழுது இயேசுவை தேடி பாரு. இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துல ஒன்ன உட்கார வச்சு தெய்வம் அழகு பார்ப்பாரு. ஆனா அந்த அழுகு இல்லையே. ஃப்ரைட் ரைஸுக்கு அழுகை இருக்கிற அழுகை இந்த ஆண்டவருக்கு இல்லையே. பரோட்டாவுக்கு அழுகிற அழுக அந்த ஆண்டவருக்கு இல்லையே. சுடிதாருக்கு அழுகிற அழுக ஆண்டவருக்கு இல்லையே. ஆண்டவர் உன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா 100 சுடிதாரை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஆமே ஆமே. நீ எதுக்காக அழுதுருக்க? எல்லாம் எனக்கு தான் பாஸ்டர் சொல்றீங்க. நான் சைக்கிளுக்காக அழுதேன். ஜான் பிரதர்கிட்ட கேளுங்க, சைக்கிளுக்காக அழுதேன். ஆண்டவருக்காக அழுங்க. வாஞ்சை பக்கத்தில் பார்த்துருங்க. அதிகமாக வாஞ்சையோடு ஆண்டவரை தேடுங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் முடிச்சிருவோம். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளந்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றான். சகேயு இயேசுவை எடுத்துக்கொண்டதற்கு காரணம், இயேசு அவனை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் பண ஆசை இல்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், பண ஆசை இல்லை அவனிடத்துல. சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, பண ஆசை இல்லை. உங்களுக்கு பண ஆசை இருக்கா? பக்கத்தில் முகத்தை பார்த்து கேளுங்களேன், பண ஆசை இருக்குதா? பின்னாடி இருக்கிற சிஸ்டர், உங்களுக்கு பண ஆசை இருக்குதா? எனக்கு இல்லைன்னு சொல்றவங்களா கையொர்த்தி காமிங்க. நல்ல கையொர்த்தி காமிங்க. எவ்வளவு மகாபெரிய பொய்கள். நீங்க ஏழைகளுக்கு கொடுக்குறீங்களா? ஏழைகளுக்கு கொடுக்குறீங்களா? மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? தசம பாகம் கொடுக்குறீங்களா? காணிக்கை கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு
பண ஆசை இல்லாதவங்க எப்படி வெளிப்படுவாங்கன்னா அவங்களிடத்துல இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. எடுக்கிறதுலையும் வாங்கிறதுலையும் அவங்களுடைய சிந்தை இருக்காது. யாருக்காவது எதையாவது கொடுப்போம். அதுவும் கர்த்தருக்கு ஊழியத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில். ஏன்னா சகையு நல்ல பரிபூர்ண நிலையில் தான் கர்த்தருக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இன்றைக்கி உங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார். முந்தி இருந்த காலத்தை விட இப்போ நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனால் முந்தி இருந்த கொடுத்தல் இப்போ இல்லை. பக்கத்தில் பார்த்துக்கலுங்களேன், முந்தி இருந்த கொடுத்தல் அப்படி இருக்குதா? முந்தி நம்ம ஆலயம் கட்டும் பொழுது மக்கள் கொடுத்த காணிக்கையை ஒரு பேப்பரில் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி ஜெப குறிப்பாக ஒரு முழுர ஜோத்தில் கொடுத்தேன். அந்த பேப்பர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எங்கள் ஜாய் அதை எடுத்து பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா, 30 மூட்டைகள் சிமெண்ட் மூட்டைகள் அப்படியெல்லாம் காணிக்கை இருந்துச்சா. என் மனைவிட்ட என் மகள் கேட்டிருக்கிறா, ஏம்மா இதெல்லாம் நம்ம விசுவாசி தான் கொடுத்தாங்களா அப்படி கேட்டிருக்கா. பாருங்களேன், அப்போ உங்களுடைய நிலையை என் மகளே உணர்ந்திருக்கிறா. பாருங்களேன், அதில் பார்க்குறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற காரியத்தை பார்க்குறதுக்கும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு. உண்மையிலே இப்படி கொடுத்தாங்களா அப்படின்னு. நீங்கள் அது என்ன சொல்கிறீங்கன்னா, அது அந்த காலம், இது இந்த காலம். நமக்கு ஆசீர்வாதம் எல்லா காலத்திலும் தானே வேணும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படி தானே? பக்கத்தில் பார்த்து, நேற்று ஆசீர்வாதம் அப்பயே வந்துருச்சு, இப்போ வேண்டாமா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், இப்போலாம் வேண்டாமா? போதும். அப்படியா? ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும். சாப்பாடு நமக்கு எப்படி 3 வேளை தேவையோ, மதியம் 12 மணி ஆன உடனே ட்ருன்னு உசுல் அடிக்குதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம் தேவை. ஹல்லேலூயா. என்ன தேவை? அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் கர்த்தருக்கு கொடுப்பான். கொடுக்கிறவன் தான் ஆபிரகாமின் சந்ததியாக மாற முடியும். இந்த பண ஆசையை குப்பையில் போடுங்க, தியாகம் பண்ணுங்க. ஏசுனார் உங்களுக்கு தருவார். நீங்கள் கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு தேவன் கொடுப்பார். ஏழைகளுக்கு கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, தசம பாகம் காணிக்கையெல்லாம் கொடுங்க. என் பணம் காலியாக போயிடும்னு நினைக்காதீங்க. உங்கள் பணம் காலி ஆகாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க. கண்டிப்பாக உங்கள் களஞ்சியம் தானியத்தினால நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் யாருடைய சொத்தையாவது அநியாயமாக வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துருவீங்க. உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துக்களை அபகரிச்சிருந்தீங்கன்னாலும் விரும்ப மாட்டீங்க. பண ஆசை இல்லைன்னா கொடுத்துருவீங்க. அதே மாதிரி யாருடைய நிலமாவது ஒரு அடி கூட்டி குறைச்சி யாரையாவது ஏமாற்றி அநியாயமாக வாங்கியிருந்தாலும் கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் என்ன ஆசை இல்லை? பண ஆசை இல்லை. இப்படி பண ஆசை இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் இயேசுவை எடுக்க முடியும். இயேசு உங்களை எடுக்க முடியும். விடுதலை மகிமை உங்களை எடுக்கும். அந்த பண ஆசையை குப்பையில் தூக்கி போடுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், பண ஆசையை குப்பையில் தூக்கி போடுங்க. பணத்தை இயேசு தருவார். உங்களுக்கு எவ்வளோ தேவை என்பதை அறிந்திருக்கிறாரு. வீட்டை தட்டி கொடுப்பாரு. வெங்கல கதவை உடைப்பாரு. இருப்பு தாழ்பால முறிப்பாரு. ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பாரு. எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்க சம்பாதிச்சு தான் இன்னும் இல்லை. நீங்க ஆண்டவருக்காக சில காரியங்களை தியாகம் பண்ணி கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்காக உடைக்க முடியாதவைகளை உடைப்பாரு, திறக்க முடியாதவைகளை திறப்பார். நல்லா தான் கைத்தட்டி தேவனை மகிமை கொடுக்கும். ஏன்னா இது கடைசி காலம் பிரதர். பிசாசு ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து விசுவாசத்தில் நிரம்பி இருக்கிறத அவன் விரும்ப மாட்டான். கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ அப்படி பைபிளில் போட்டிருக்கிறது. அநேகருடைய விசுவாசம் திருடப்படும். ஆனால் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. முந்தி இருந்த அதே அன்பு, விசுவாசம், நேசம் நமக்குள்ள கரெக்டாக இருக்கணும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரப்பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜெனரேஷனையும் ஆசீர்வதிப்பார். கைவிடவே மாட்டார். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, சொல்லுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் 3 காரியம். ஒன்று, முதலாவது இயேசுவை யார் எடுப்பார்கள்? எந்த மனிதனை யார் எடுக்கலையோ அவர்கள் இயேசுவை என்ன செய்வாங்க?
எடுப்பாங்க. ரெண்டாவது வாஞ்சை, மிகுதியான வாஞ்சை. அந்த வாஞ்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேம்பை திறந்து விட்டா தண்ணி எப்படி வரும்? டேம்பை திறந்து விடுறத பார்த்துருக்கீங்களா? தண்ணி எப்படி வரும்? மொல்லமாக வரும், அப்படி அடிக்கும். அது மாதிரி நம்ம வாஞ்சை இருக்கணும் ஏசப்பா மேலே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது என்ன சொன்னேன்? பண ஆசையை குப்பையில் ஒதுக்கி போடுங்க. நிறைய பேரை பிடிக்கிறது, ஊழியக்காரங்களை பிடிக்கிறது, விசுவாசிகளை பிடிக்கிறது இன்னைக்கு பண ஆசை தான். இந்த பண ஆசை நமக்கு வேண்டாம். ஏசப்பா தருவார். தருவாரா? தருவாரா தர மாட்டாரா? தருவார். கொடுத்து பழகுங்க. தேவனை எடுங்க, இயேசுவை எடுங்க, அவர் உங்களை எடுப்பார். நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமா தேவன் உங்களிடத்துல பேசினாரா? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவர் மேல உங்க வாஞ்ச பெருகுமா பிள்ளைகளே? எனக்கு பெருகு ஏசப்பா அப்படி சொல்றாங்க. எத்தனை பேர் வாலிப பிள்ளைகள் நல்லா முழங்கால் போட்டு 2 கைகளை உயர்த்தி உண்மையா ஜெபம் பண்ணுங்களேன். நான் வேற எதையும் எடுக்க மாட்டேன், இயேசுவை தான் எடுப்பேன். இயேசுவுக்குள்ளதான் வேற எதையும் எடுப்பேன். அபிஷேகம் வருது பாருங்களேன். ஆண்டவர் இப்போ உன் பக்கத்துல வராரு, உன்னை பார்த்து சொல்றாரு, சகைவே, ஓ நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னது மாதிரி இப்ப உன்னை பார்த்து பேச போறாரு. மகனே, மகளே, நான் உன் வீட்டுல தங்க போறேன், நான் உன் இருதயத்துல தங்க போறேன், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். என் ரட்சிப்ப உன அபிஷேகம் பவரா இறங்குது பாரு, வல்லமை பவரா இறங்குது பாரு. எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில. வாலிபர்கள் எத்தனை பேர் நான் உங்க மேல வாஞ்சியா இருப்பேன்? பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர் நான் உங்க மேல வாஞ்சியா இருப்பேன் சப்பா, நான் உங்க மேல வாஞ்சியா இருப்பேன் சப்பா. உங்க கடமைக்காக நான் சேவிக்க மாட்டேன் ஏசப்பா. ஏசப்பா, நான் விரும்புகிறதுக்காக எப்படி அழுகிறனோ அது மாதிரி உமக்காக ஏங்குவேன் ஏசப்பா. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். உண்மையா உன் பக்கத்துல வராரு, உன் உள்ளத்துல ஒரு வாஞ்சியை பெற்றுக்கோ, உன் தாகத்தை பெற்றுக்கோ. மகனே, வாலிப தம்பி, ஏதோ கடமைக்காக, மற்றவங்களுக்காக, பாஸ்டருக்காக வாய்ப்பு இருக்கும் போது அப்படி உன் தேடல் இருக்க கூடாது. சகை போல இயேசுவை பார்த்தே ஆவேன், 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 இயேசுவை பார்த்தே ஆவேன். இயேசுவை பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டேன். கை தட்டி பெற்றுக்கோ மகளே, கை தட்டி பெற்றுக்கொள் மகளே.